Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸோட க்ளோசிங் கட் ஆஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். 2024 அண்ட் 2023க்கான க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்க்க போகிறோம். காலேஜ் கோடு வந்து பார்த்திங்கன்னா 2, பிரான்ச் நேம் வந்து அப்பேரல் டெக்னாலஜி, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கான க்ளோசிங் கட் ஆஃப் இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸுக்கான க்ளோசிங் கட் ஆஃப் ரேஞ்செலாம் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டாப் 10 காலேஜ்லேருந்து லிஸ்ட் அவுட் லாஸ்ட் 2 இயர்ஸில் எடுத்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு இந்த வருஷம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணி படித்தாதான் நீங்கள் நல்ல பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்து நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆக முடியும். ஸோ காலேஜை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் நல்ல காலேஜில் படிக்கணுன்றதுக்காக தான் டாப் 10 காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் எதெல்லாம் நல்ல ஸ்கோப் தராங்க, எந்த காலேஜ்லாம் நல்லா பிளேஸ்மெண்ட் கிடைக்குது, அந்த மாதிரி காலேஜ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி நாங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கான கட் ஆஃப் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம், அப்டேட் பண்ணிட்டு வரோம். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு என்ன பிரான்ச்சு, என்ன கோர்ஸ் வந்து வேக்கன்சியாக இருக்குது, உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சுக்கு என்ன கோர்ஸ் கிடைக்குமோ தாராளமாக நீங்கள் அதை பிக் பண்ணி படித்து அதில் ஷைன் ஆகுங்க. உங்களுக்கு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆக முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அதுக்காக தான். செராமிக் டெக்னாலஜிக்கான க்ளோசிங் கட் ஆஃப் இருக்குது. கெமிக்கல் டெக்னாலஜி, அடுத்து ஃபுட் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, இவங்களுக்கான க்ளோசிங் கட் ஆஃப்லாம் இங்கே லிஸ்ட் அவுட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த வருஷம் நீங்கள் காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டாப் 10 காலேஜை லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்க, அந்த கோர்ஸ்க்கு அந்த காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப் க்ளோசிங் கட் ஆஃப் முடிஞ்சிருக்கு, அதில் அந்த காலேஜில் நீங்கள் ப்ளேஸ் ஆக முடியுமா அப்படின்றத நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்ல காலேஜில் படித்தா தான் நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆக முடியும். ஸோ அதனால் வந்து காலேஜை சூஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ 198 கட் ஆஃப் எடுத்துகிட்டு இப்போ திருநெல்வேலி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அங்கே திருநெல்வேலி லொக்கேஷனில் இருக்க ஒரு காலேஜாக பிக் பண்ணிடுவீங்க. அதை வந்து நீங்கள் பக்கத்துலேயே இருக்கிறதால பிக் பண்ணுறீங்க. அப்படி இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணிங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டி படிக்கணும் தான், படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. படிப்பு முடித்ததுக்கப்புறம் நல்ல வேலை கிடைக்கும், நீங்கள் வந்து நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ போடுறது. நீங்கள் வந்து நல்லா கட் ஆஃப் எடுத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலே ஈஸியாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். நீங்கள் அங்கேயே நீங்கள் படிக்கலாம். அதனால் நல்ல மார்க்கு நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியிலேயே உங்கள் கட் ஆஃப் ரேஞ்சுக்கு என்ன கோர்ஸ் வந்து வேக்கன்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் கோர்ஸ் வந்து உங்கள் கட் ஆஃப்க்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா அந்த கோர்ஸை பிக் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் நல்லா ஷைன் ஆகலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல காலேஜில் படிக்கணுன்றதுக்காக தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை போல் டாப் இம்பார்ட்டன்ட் காலேஜ் எல்லாமே வந்து நாங்கள் க்ளோசிங் கட் ஆஃப் லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கான அப்டேட் பண்ணிக்கிட்டு வரோம். நீங்கள் என்ன காலேஜில் படிக்க விரும்புகிறீங்களோ, என்ன கோர்ஸ் படிக்க விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் கோர்ஸ் இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நல்ல மார்க் எடுத்திங்கன்னா எல்லா காலேஜ்லேயுமே வந்து ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளிகபிள் தான். ஸோ காலேஜ் எப்படி ஜாயின் பண்ணணும், அதுக்கான டவுட்ஸ் குவரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடைக்கும். ஸோ டாப்பான பெஸ்ட்டான காலேஜ்லாம் நாங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் வந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டாப் 20 காலேஜஸ் ஆச்சு உங்கள் கட் ஆஃப் ரேஞ்சுக்கு என்னென்ன காலேஜ்லாம் வருதோ அந்த காலேஜ்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு கவுன்சிலிங்கில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, pharmaceutical technology, petroleum engineering and technology, textile technology, இதுக்கான க்ளோசிங் கட் ஆஃப்லாம் லிஸ்ட் அவுட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2023யோட கட் ஆஃப்.